ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சயின்ஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொது தமிழில் பழைய புத்தகத்தில் உள்ள 7ஆம் வகுப்பில் 2ஆம் பருவம் மற்றும் 3ஆம் பருவத்தில் உள்ள மிக முக்கியமான வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களும் இருக்குது, கேட்கக்கூடிய வினாக்களும் இருக்குது. சரி, என்னென்ன கொஸ்டின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நடுகள் வணக்கம் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, தொல்காப்பியம். அடுத்த, சித்திரக்கார புலி என்று சிறப்பிக்கப்படும் மன்னன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, மகேந்திரவர்ம பல்லவன். அடுத்து, இறை நடனம் புரிவதற்கு ஏற்படுத்தப்பட்ட சபை எந்த சபை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, சித்திர சபை. அடுத்து, ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் நச்சினார்க்கினியர். அடுத்து, முதலில் வரைந்த ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஏ, கண்ணெழுத்து. அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, அதாவது விளையாடு, தமிழக விளையாட்டுகளை பற்றி தான். ஆடவர் ஏறு தழுவுதல், மகளிர் ஓரையாடுதல், சிறுவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டிப்புல். அடுத்து, சிறுமியருக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பூப்பறித்தல். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு 3, 1, 4, 2 அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க, கோமயம், சாணம், பால், தயிர், நெய் ஆகிய 5 பொருட்களை கலந்து செய்வதையே நம்ம என்ன சொல்கிறோம், பஞ்சகவ்யம். இது கரெக்டாக. அடுத்து கூற்று 2, நெல் நண்டோட, கரும்பு வண்டியோட, வாழை ஏரோட, தென்னை தேரோட அப்படின்னு சொல்லி, அதாவது ஒவ்வொரு தாவரங்களுக்கு இடையே நம்ம எவ்வளோ இடைவெளி விடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இது என்னது, தவறு. அப்போ நமக்கு இதற்குரிய கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 மட்டும்தான் சரி, ஆன்சர் சி. அடுத்து, வானம் பார்த்த பூமி என்பது என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் பி, புன்சை. அடுத்து ஒரு பொறுத்துகம் மரபில் இருந்து கேட்டிருக்காங்க. கூவும் குயில், கரையும் காகம், ஊளையிடும் நரி, கணைக்கும் குதிரை. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் 2, 1, 4, 3. அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக தான் கொடுத்துருக்குறாங்க. காஞ்சி பட்டாடை, திருப்பூர் பின்னலாடை, மதுரை சுங்குடி புடவைகள், உறையூர் கண்டாங்கி சேலைகள், சென்னிமலை போர்வைகள். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு சி, 1, 2, 3, 4, 5. அடுத்த கொஸ்டின், பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, திருவிக்க. அடுத்த கொஸ்டின், ஆள்பாதி ஆடைப்பாதி என்று கூறக்கூடிய நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, பழமொழி. அடுத்து, திருமலை நாயக்கனீருடைய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, மதுரை. அடுத்து, 4ஆம் தமிழ்ச்சங்கம் யாரால் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதாக இருக்குது. நமக்கு ஆன்சர் சி, பாண்டித்துரையார், மதுரை. அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மறையவர் வீதி அப்படின்னா அந்தனர் வீதி, கூழ் வீதி அப்படின்னா தானிய கடை வீதி, அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் கடை வீதி, பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு பி, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், தமிழ்நிலை பெற்ற தாங்கரும் மரபின் மகிழ்நாளை மருகின் மதுரை இவ்வடி இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சிறுபான். சிறுபான்னா என்ன நூல், சிறுபானாற்றுப்படையை தான் சொல்கிறாங்க. அடுத்து, வானவர் உரையும் மதுரை இவ்வடி யாருடையது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள். அடுத்து ஒரு பொறுத்துக, சேரநாடு வேலமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோடைத்து. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு சி. என்ன எல்லாமே என்ன தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று புகழக்கூடிய நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, மதுரை. அடுத்து,
எந்த ஆண்டு புரோச் நகரில் நடைபெற்ற 2வது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் தலைமையேற்றார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி 1917. அடுத்து தேசத்தந்தையின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அடுத்த நன்றறியும் மாந்தர் குல இவ்வடி எந்த நூலில் உடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி திரிகடுகம். அடுத்த ஒரு பொறுத்துக வனப்பு அழகு தூறு புதர் வித்து விதை பால் பட்சி அப்படின்னா ஒரு பக்க சார்பு. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு 1 2 3 4 அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது, அதாவது டி. அடுத்து சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி திரிகடுகம். அடுத்து திருவாரூர் நான்மணி மாலையின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி குமரகுருபரர். அடுத்து மண் சுமந்தார் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆன்சர் பி சிவன். அடுத்து திருவாரூர் நான்மணி மாலை யார் மீது பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ தியாகராஜர். அடுத்து தமிழகத்தின் பேட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பாவலர் மணி. பாவலர் மணி யாரை சொல்கிறோம்? வாணிதாசனை தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து உழவு தொழிலுக்கு இணையான தொழில் இந்த உலகில் வேறு எந்த தொழிலும் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா நமக்கு ஆன்சர் பி மருதகாசி. அடுத்து வளர்த்துவிட்ட பருவ பெண் போல் உனக்கு வெக்கமா இது யாருடைய யார் இதை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னா நெல்மணிகள். அதாவது நெல்மணியை பற்றி தான் என்ன செஞ்சுருப்பாங்க, வளர்த்து விட்ட பருவப்பெண் போல் உனக்கு இந்த வெக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாங்க. அடுத்து சேமமுறை இதை பிரித்ததை கொடுத்துருக்காங்க. ஆன்சர் நமக்கு சி சேமம் கூட்டல் உரை. அடுத்து திருச்செந்தீர் கலம்பகம் இது யாருடைய நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேசிகர். அடுத்து கலம்பகம் என்பது ஆன்சர் பி சிற்றிலக்கிய நூல். அடுத்து கலம்பகத்தில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 உறுப்புகள் நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து அயனன் என்பதோட பொருள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி பிரம்மன். அடுத்து நீயன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ இவ்வடியில் நீ என்பது யார் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதாக இருக்குது. நமக்கு ஆன்சர் டி ஞாயிறு. அடுத்து பிச்சுமூர்த்தியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி வேங்கட மகாலிங்கம். அடுத்த கொஸ்டின் பாரதியாருக்கு பின் கவிதை நூலின் திருப்பம் விளைவித்தவை இவரது படைப்புகள். இதில் இவருங்கிறது யாரை குறிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி பிச்சமூர்த்தி. அடுத்து கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி சடையப்ப வள்ளல். அடுத்து எளிமையும் ஏமாப்புடைத்து இவ்வடியில் ஏமாப்புங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி பாதுகாப்பு. அடுத்து யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு இவ்வடையில் சாந்துணையுங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி சாகும் வரை. அடுத்த கொஸ்டின் உடையார் முன் இல்லார் போல் டேஷ் கற்றார் கடையரை கல்லாதவர். இதில் அந்த திருக்குறள் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி ஏ கச்சும். அடுத்து தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு இவ்வடி யாருடையது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆன்சர் பி புரட்சிக்கவி. அடுத்து சிந்தாமணியின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ திருத்தக்க தேவர். அடுத்து சீவக சிந்தாமணியின் வேறு பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி மணநூல். சீவக சிந்தாமணி எத்தனை இலம்பகங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி 13. அடுத்து மக்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் அவர் தம் மொழியும் அவ்வாறே அமையும் அப்படின்னு யார் கூறியிருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி காந்தியடிகள். அடுத்து திரைக்கவி திலகம் என்று சிறப்பு பெயர் யாருக்கு உரியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் மருதகாசி. அடுத்து வழக்குரைஞராகவும் கோவில் நிர்வாக அலுவலராகவும் பணிபுரிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ பிச்சமூர்த்தி. இது இப்போது நமக்கு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினா.
அடுத்து தாய்மொழி மூலம் நமக்கு கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் நம்மிடையே பல ஜெகதீஷ் சந்திர போஸ்களும் பிசி ராய்களும் தோன்றியிருப்பார்கள் அப்படின்னு யார் கூறியிருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, காந்தியடிகள். அடுத்து ஒரு பொறுத்துக இயற்பெயரும் ஆசிரியர்களையும் பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. பொறுத்திடலாமா? பரதன், காளமேக புலவர், எத்திராசலு, பாணிதாசன். அடுத்து ஈசான தேசிகர், சுவாமிநாத தேசிகர், வேங்கட மகாலிங்கம், பிச்சமூர்த்தி. அடுத்து கனக சுப்புரத்தினம், நமக்கு ஆன்சர் பாரதிதாசன். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் 2, 5, 1, 4, 3. அடுத்த கொஸ்டின், உலகிலேயே கைத்தறி தொழிலுக்கு முன்னோடியாக திகழும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, தமிழ்நாடு. அடுத்து ஓவியக்கலையின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதாக இருக்கும். ஏ ஆன்சர் ஓவு, ஓவியம், ஓவம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து கரித்துண்டு ஓவியம் என்பது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, புனையா ஓவியம். அடுத்து 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தியை கூறக்கூடிய நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, நெடுநல் வாடை. அடுத்து நாயக்கர் மகால் தூணின் உயரம் டேஷ் அடி, அதன் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உயரம் 82 அடி, அதனுடைய சுற்றளவு 19 அடி. அடுத்து ஓவத்தனைய இடனுடை வனப்பு என்று ஓவியங்களை பற்றி கூறக்கூடிய நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் புறநானூறு. அடுத்து சேரர் கால ஓவியங்கள் எந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ, திருநந்திக்கரை. அடுத்து தமிழரின் தற்காப்பு கலைகளில் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பாட்டம். அடுத்து தட்சண சித்திரம் எனும் ஓவிய நூலோட உரையாசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்து இன்க்பிளேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, குச்சஞ்சாட்டு. அடுத்து ஒரு பொறுத்துக ஸ்பிட் அப்படின்னா விரோதம், ஸ்பைட் அப்படின்னா ஸ்பிட் அப்படின்னா துப்புதல், ஸ்பைட் அப்படின்னா விரோதம், ஸ்பிட் ஃபயர் அப்படின்னா முன்கோபி, ஸ்லாப்பிங் அப்படின்னா சரிவான. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு சி, 4, 3, 2, 1. அடுத்த கொஸ்டின் ஒரு பொருந்தாத இணை. இதில் எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டியூரஸ் அப்படின்னா விருப்பம். ஆன்சர் சி. அடுத்து சலவரை சாரா விடுதல் இனிதே, இந்த அடிகளில் செலவருங்கிறதுக்கு உண்டான ஆங்கில சொல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, டிசிட்டிஃபுல் பேர்சன். அடுத்த ஒரு பொறுத்துக ஷெல் ஆக் அப்படின்னா நமக்கு ஆன்சர் அரக்கு, ஷெல் ஃபிஷ் அப்படின்னா கிளிஞ்சல் உயிரி, ஷெல் அப்படின்னா தள்ளிப்போடு, ஷெல் அப்படின்னா மேல் ஓடு. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு ஏ, 2, 1, 4, 3. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.